கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது உயர் அழுத்த மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீர் பீய்ச்சி அடிக்க தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன மாரிசாமி? கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அந்த உத்தரவு என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது உயர் அழுத்த மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீர் பீய்ச்சி அடிக்க தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக பாரம்பரிய முறையில் தோல்பை வைத்து மட்டுமே தண்ணீர் பீய்ச்ச வேண்டும், அவ்வாறு தண்ணீர் பீய்ச்சுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து வைகை ஆறு வரும் வரை இடையே எந்த இடத்திலும் தண்ணீர் பீய்ச்சி அடிக்கக்கூடாது. இதனை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் ஆணையரும் உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மீது தண்ணீர் பீய்ச்சி அடிப்பதை காவல்துறையினர் அனுமதிக்க கூடாது எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம்னால், மதுரையைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அதில் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பாரம்பரியமாக ஆற்றுத்தோலை பயன்படுத்தி தோல்பைகளில் நறுமணம் நீர் நிரப்பி உருத்தி என்னும் சிறிய குழாய் மூலம் தண்ணீரை கள்ளழகர் மீது பக்தர்கள் பீச்சி அடிப்பார்கள். பக்தர்கள் விரதம் இருந்து தோல்பையில் தண்ணீர் சுமந்து வந்து சிறிய குழாய் மூலம் சுவாமியின் மீது நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக தண்ணீர் பீச்சி அடிப்பது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பக்தர்கள் ஐதீகத்தை மீறி தோல்பையில் அதிக விசையுள்ள பிரஷர் பம்புகளை பொருத்தி தண்ணீரில் திரவியங்கள் மற்றும் வேதிப்பொருட்களை கலந்து பீச்சுவதால் கள்ளழகர் சுவாமியின் சிலை, தங்க குதிரை வாகனம் மற்றும் சுவாமியின் விலைமதிப்பற்ற ஆவணங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுகிறது. மேலும் திரவியம் மற்றும் வேதிப்பொருட்கள் கலந்த தண்ணீரால் பக்தர்கள், அதாவது பணியாளர்கள், பெண்கள் மற்றும் சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இதை தடை விதிக்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதி சுவாமிநாதன் முன்பு வந்த பொழுதுதான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.